ஹே guys, வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். நீங்கள் நம்மளை இதை பற்றி பார்க்க போகிறோன்னா நாருட்டோ ஷிப்புடன் ஃபைனலி நம்மளுக்கு டேட்டு கொண்டு அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க. இன்னும் சோனியாவில் அஃபீஷியலாக சொல்லியிருக்க மாட்டானுங்க தான் நினைக்கிறேன். சொல்லியிருந்தானுங்க அப்படின்னா அது வேறு விஷயம். நம்மளுக்கு என்னைக்கு வரப்போகுது அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. என்னைக்கு வரப்போகுதுன்னா வரப்போகிற டிசம்பர் 20 என்னடா சொல்கிற 24ன்றீங்க 25ன்றீங்க 26ன்றீங்க அதுக்கு முன்னாடியே சொல்கிறீங்களாடா டேட்டு அப்படின்ற மாதிரி தான் கேட்குறீங்க நிறைய பேர். உங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறது எனக்கு நல்லா தெளிவாக கேட்குது. 24 தான் மட்ராவோட பர்த்டே, 25 கிறிஸ்மஸ். சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு 20 ரிலீஸ் பண்ணுறானுங்க அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கும் உங்களுக்கு. அதே டவுட் தான் எனக்கு இருக்குது. அது என்ன ப்ராப்ளம் எனக்கே தெரில. எனிவே நாருட்டோ ஷிப்புடன் வரப்போகுது 20 9 மணிக்கு நைட்லேருந்து உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஆயிரும். நீங்கள் ரொம்ப நாள் காத்திருந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆன நாருட்டோ ஷிப்புடன் கிட்டத்தட்ட 10 மாதத்துக்கிட்ட நம்மளுக்கு எதுவுமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லாமல் நம்ம ரொம்ப கிளறி கேட்டு தான் அவங்க ஒருபடியாக நம்மளுக்கு விட்டானுங்க. இப்போ நம்மளுக்கு அந்தளவுக்கு கேப் எடுக்காமல் கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் கேப் எடுத்துருக்கானுங்க. நல்லது தான். எப்படியோ நம்மளுக்கு நம்மளோட மட்ரா என்ட்ரியை பார்த்தா ஓகே தான். மட்ரா வரப்போகிறாரு. பாருங்கள். இன்னும் ட்ரெய்லர் எதுவும் நடலைன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று மட்டும் ஒரு சோனியாவிலேருந்து ஒரு சின்னதாக ஒரு போஸ்ட் மட்டும் போட்டிருந்தானுங்க. டிசம்பர் 5 அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நிஞ்சா டேன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு போஸ்ட் மட்டும் போட்டிருந்தானுங்க. வரப்போகிறாரு பிராண்ட் நியூ அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு தான் இருக்கானுங்க. அது சோனியா சைட்லேருந்தே கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. டேட்டு மட்டும் சொல்லாமலே இருந்தானுங்க. இப்போ டேட்டுமே கன்ஃபார்ம் ஆகிருக்கு. வரப்போகிற 20 டிசம்பர் 20 இதுதான் எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஃபைனலி நம்ம நாருட்டோ ஷிப்புடன் பார்க்க போகிறோம் டிவியில். சரி ப்ரோ, இந்த தடவை வருது போகுதுன்னு சொல்கிறீங்களே, அப்போ இது எத்தனை சீசன் போடுவாங்க, அடுத்து கேப் விடுவாங்களா மாட்டாங்களா அப்போ நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்கான ரீசன் இப்போதைக்கு மட்ரா என்ட்ரி வராரு. அந்த ஒரு சீசன் கண்டிப்பாக ஃபுல்லாக நம்மளுக்கு முடிச்சுருவானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 சீசன் கவர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக கேப் விட தாங்க செய்வாங்க. ஏன்னா அடுத்து நம்மளுடைய 10th எக்ஸாம்லாம் வந்துடும். அந்த டைம்லலாம் போட மாட்டானுங்க. அப்போ நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க நிறைய பேர். அதனால் அப்போ கேப் எடுத்துருவானுங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு 2 சீசன் போடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியல. ஆனால் டப்பிங்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். அதனால் நம்மளுக்கு 2 சீசன் போடுவானுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் கேப் வந்துடுவானுங்க, பெருசாக விட்டுருவானுங்க. பரவாயில்ல, இந்த தடவை சோனியா நம்மளுக்கு ரொம்ப திருந்திட்டானுன்னு நினைக்கிறேன். போன தடவை அந்த 10 மாதம் கேப் விட்டானுங்க பார்த்தீங்களா. அந்த 10 மாதம் கேப்பில் நம்மளுக்கு ஒரு சின்ன அப்டேட் கூட விடாமல் நம்மளை என்ன எந்த போஸ்ட் போட்டாலும் நம்ம நாருட்டோ ஷிப்புடன் சொல்லி நம்மளை கேட்க வச்சுக்கிட்டே இருந்தானுங்க. இந்த தடவை அந்த மாதிரிலாம் பண்ணலைங்க. அவங்களே நிறைய போஸ்ட்லாம் போட ஆரம்பிச்சானுங்க. நாருட்டோ ஷிப்புடன் பற்றி நிறைய போஸ்ட் போட ஆரம்பிச்சு நாங்கள் இந்த மாதிரி போட்டுட்ருக்கோம்ப்பா சோனியா அஃபிஷியல் சைட்லேருந்தே போட்டானுங்க. அப்புறம் நம்மளோட அனிமே ட்ரைப்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சானுங்க. அதுலேயுமே போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. நாருட்டோ ஷிப்புடன் பற்றி அதில் போட்டிருந்தானுங்க. பிராண்ட் நியூ சீசன் வரப்போகுது அப்படிங்கிறத டிவியில் வர முன்னாடியே நம்மளுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே சொல்ல ஆரம்பிச்சானுங்க. இந்த தடவை நம்மளுக்கு பரவாயில்லாமல் நம்மளுக்கு நிறைய அப்டேட்டிங் கொடுத்து நம்மளுக்கு எங்கேஜிங்காக தான் வச்சுருந்தானுங்க சோனியா. அதனால் இந்த தடவை நம்ம அவங்கள பாராட்டலாம். ஆனால் வரும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு டிவியில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் விட்டுட்டு இருக்கானுங்க. வரும்போது எல்லோரும் டிவியில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி நம்மளுக்கு நம்மளை தொல்லை பண்ணிட்டு தான் இருப்பானுங்க சோனியாக்காரனுங்க. டிவியில் பார்த்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடியாத பட்சத்துக்கு போங்க. அதாவது ஒரு நாளுக்கு 2 நாள் நம்ம பார்க்க முடியல. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வேறு வெப்சைட் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். நம்மளுக்கிட்ட சோர்ஸ் இருக்குது, நம்மளால் பார்க்க முடியும். அப்படி இருந்து நான் இதில் தான்ப்பா பார்ப்பேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு டிவியில் பார்க்குறது பிடிக்காது ப்ரோ, அதில் நான் பயங்கரமாக சென்சார் பண்ணுவானுங்க. அதில் எனக்கு பார்க்க பிடிக்காது. அதனால தான் நான் வேறு எதுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் நிலைமைகள் புரிகிறது. இருந்தாலும் நம்ம நாருட்டோ ஷிப்புடன் எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு தடவை பார்த்தாலும் ஓகே, 2 தடவை பார்த்தாலும் ஓகே, நம்மளுக்குலாம் சலிக்காமல் தான் இருக்கும். அதனால் நீங்கள் டிவிலையும் ஒரு தடவை முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். முடியாத பட்சத்துக்கு இல்லை சென்சார் நிறையா இருக்குப்பா அப்படின்னீங்கன்னா பார்த்துட்டு அடுத்த நாள் கூட நீங்கள் வேறு இதில் யூஸ் பண்ணி பாருங்கள். அது நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் டிவிக்கு கொஞ்சம் அதிகமாக சப்போர்ட் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நிறைய ரொம்ப நேரம் இந்த இதை பற்றி நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை. டிசம்பர் 20 வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு முன்னாடி பேசினது நான் முன்னாடியே பேசிட்டேன். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா சோனியா சைட்லேருந்து ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்காம தான் இருந்தானுங்க. ஆனால் இப்போ ட்ரெய்லரே ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. ட்ரெய்லர் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாகவே போட்டிருக்கேன். செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் ரீசெண்டாக தான் அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. உடனே நான் ஸ்டோரியாக போட்டேன். நான் டெலிகிராம் சேனலில் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன். அதனால் எப்பயும் செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணிங்க. இப்போ ரீசெண்டாக தான் அப்லோட் பண்ணானுங்க. அதனால தான் நான் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன் இதை. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்து அனைவரும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம சேனல் 3000 சப்ஸ்கிரைப் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 300 தான் தேவைப்படுறீங்க. அதனால் பார்க்குற அனைவரும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.